கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொஞ்ச காலம் என்கிறாரே, இதென்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். இயேசு சீசர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்களோடு இருப்பார். நான் பிதாவினிடத்திற்கு போன பின்பு கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். பின்பு நான் எப்படி பிதாவினிடத்திற்கு போனேனோ அப்படியே மீண்டும் உங்களிடத்துக்கு வருவேன் என்று இயேசு கூறினார். நான் போன பின்பு நீங்கள் என்னை காணாமலும் இயேசு நம்மோடு இருக்கும்போது சொன்னதை நாம் கேளாமலும் போனோமே என்று அழுது புலம்புவீர்கள். ஆனால் என்னை அறியாத உலகத்தார் எல்லாரும் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஆனாலும் உங்கள் அழுகை, உங்கள் துக்கம் நிரந்தரமானது அல்ல என்று என்னுடைய வசனங்களெல்லாம் உங்களை தேற்றும் என்றும் நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். ஆகவே உங்கள் துக்கங்களெல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கூறினார். ஒரு குழந்தை ஒரு பெண்ணின் வயிற்றில் உருவான உடனே அவள் மிகவும் சந்தோஷப்படுகிறாள். ஆனால் பேறுகாலம் நெருங்க நெருங்க அவளுக்கு பயமும் துக்கமும் வந்துவிடுகிறது. எப்படி இந்த வலி வேதனைகளை எல்லாம் சகிக்க போகிறேனோ தெரியவில்லையே. ஆண்டவரே, இந்த மிகுந்த ஆபத்திலிருந்து நானும் என் குழந்தையும் பத்திரமாக விடுதலையாகி வர வேண்டும் என்று புலம்புகிறாள். பேறுகாலம் முடிந்ததும் குழந்தையின் முகத்தை பார்த்ததுமே அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது என்று இயேசு கூறினார். இயேசு கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள், பின்பு என்னை காண்பீர்கள் என்றதும் சீசர்களில் சிலர், இவர் அப்படி எங்கே போகிறார்? இவர் சொல்லுகிற வார்த்தைகளின் பொருள் என்ன என்று இவ்வளவு நாளும் இயேசுவோடு இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தும் புரியாதவர்கள் போல, கொஞ்ச காலம் என்றால் என்ன, இதன் கருத்து எங்களுக்கு விளங்கவில்லையே, புரியவில்லையே என்று கூறினார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒருவர் தன்னுடைய வீட்டிலும் பக்கத்து வீடுகளிலும் உள்ள ஆடுகள், கோழிகள், நாய்கள், பூனைகள் என்று எல்லா மிருகங்களுக்கும் ஆகாரம் கொடுக்க இயேசுவை பற்றி கூறிக்கொண்டே இருந்தார். இவர் என்ன சொன்னாலும் அவைகள் தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிடுவதில் மட்டும் நோக்கமாயிருந்தது. அடுத்த நாளும் இவ்வாறு ஆகாரம் கொடுக்க இயேசுவை பற்றி கூறிக்கொண்டே இருந்தார். அப்போதும் தன்னுடைய உணவை சாப்பிடுவதிலேயே நோக்கமாக இருந்தது. நான் சொன்னது புரிந்ததா என்றார். அப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருந்தது. மிருகங்களை திட்டினார், அடித்து சொல்லிக் கொடுத்தார். அப்போதும் தான் ஆகாரத்தை சாப்பிடுவதிலேயே அது குறியாயிருந்தது. இங்கேயும் இயேசு அவர்களை எல்லாம் சீடராய் அழைத்த நாட்களிலிருந்து, நான் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் இருப்பேன், நான் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறபடியால் மறுபடியும் நான் பரலோகத்துக்கு ஏறி போய்விடுவேன் என்று பல முறை சொல்லி இருக்கிறார். அவர்கள் கொஞ்ச காலம் என்றால் என்ன, அது எங்களுக்கு விளங்கவில்லையே என்று தான் சொல்கிறார்கள். எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் தாங்கள் 5 அறிவு உள்ளவைகளைப் போலவே நடந்து கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பிறந்தது முதல் சுவிசேஷம் கேட்கிறவர்களாகத்தான் இருந்தாலும் இந்த ஆண்டவரை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம், இல்லை விளங்கவில்லையே என்று கூறுவோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர்கள் அவ்வாறு கூற காரணம், இயேசுவை தேவனுடைய குமாரனாக பார்க்கவில்லை, மரியாளுடைய குமாரனாகவும். நம்மை போல அவனும் ஒரு மனிதன்தானே, மனிதன் எப்படி தேவனாக முடியும் என்று ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்றும் தவறான கணக்குகளை மனதிலே போட்டுக்கொண்டு அவரை மேசியாவாக, கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள மனது இடம் கொடுக்காததினாலே விளங்கவில்லையே என்று கூறுகிறார்கள். அதனால் நாம் அவ்வாறு கூறாமல் இயேசுவை கிறிஸ்து என்று விளங்கிக் கொள்வோம், விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை விளங்கிக் கொள்ளவும் விசுவாசிக்கவும் அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.